Ariza shirts and trousers. Celebrate this festive season with Adyar Anandabhavan Sweets and Snacks. தீபாவளி கலெக்ஷன் கோடி மகிழ்ச்சியும் கோடி சென்னை சில்க்ஸ் let the celebrations begin. நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப மிஸ் பண்றீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாரும் என்கிட்ட இதே கேள்வி கேக்குறீங்க. நான் 24/7 அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன். I'm actually too much of him now. Okay. யா, ஸோ சார் தான் இந்த வாரத்தோட கேப்டன் ஆயிருக்காரு. அவரோட கேப்டன்சி எப்படி இருக்கு? பிகாஸ் வந்து ஒரு குடும்ப தலைவராக வந்து உங்கள் ஹவுஸ் எல்லாம் பயங்கரமாக மேனேஜ் பண்ணியிருப்பாரு. இப்போ பிக் பாஸ் ஹவுஸை எப்படி மேனேஜ் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ யுகேந்திரன் வந்து நிகழ்ச்சியில போனதே வந்து I want to win hearts சொல்லிட்டு போனாரு. நாங்க எந்த ஸ்ட்ராட்டஜியும் பிளான் பண்ணல. வந்து அவர் போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து கோட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. கோட்ஸ் அது என்ன கோட்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படிங்களா? ஆமா, கோட் நீங்க வந்து வெளியில இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமே, அதெல்லாம் நீங்க எப்படி செய்ய போறீங்க, அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா கேட்டாங்க. சோ we have gone in with no planning. He has gone in with no planning. எங்களுக்கு வந்து ஒரு டீம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே யுகேந்திரனோட சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸை பாத்துக்கிற அந்த ஒரு பொண்ணு தான் இப்பயும் பாத்துக்கிறா. பிகாஸ் யூ கேனாட் அவேல் டிக்டாக் இன் இந்தியா. டிக்டாக் வந்து நான் கொஞ்சம் மேனேஜ் பண்றேன். ஒரு நாளைக்கு ஒண்ணு போடுவேன், இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை போடுவேன். தட்ஸ் தி திங். சோ அவர் உள்ள போனது வந்து எய்ம் வந்து அவராவே இருக்கணும். இந்த ஒரு பிஆரோ ஒண்ணுமே கிடையாது. நாங்க சும்மா we just wanted to go and he wanted to experience it, right? சோ அதுக்காக உள்ள போனாரு. சோ நாங்க கொடுத்தது கேடு வந்து 2 வாரம் நீ தாக்கு பிடிச்சாகணும். ஃபர்ஸ்ட் வீக் வெளியாயிடக்கூடாது. எப்படியே ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் இவிக்ஷன் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த தடவை இவிக் பண்ணாங்க. சோ 2வது வாரம் நீ தாக்கு பிடிச்சது ஓகேனா நீ வந்து இன்னும் 1 வாரம் தள்ளி போகலாம், இல்லைன்னா 2 வாரத்துல நீ வெளில வந்துரு. இதுதான் விஷயம். Okay, so we found clause in the contract where he can actually come out. Okay. Right? So அதெல்லாம் பண்ணியாச்சு. He goes in. So இப்போ வந்து 3வது வாரம் தாண்டி 4வது வாரம் போறாரு. And இந்த வாரம் பாத்தீங்கன்னா he was thrown between the devil and the deep blue sea. So எந்த சைட் போனாலும் மத்தல மாதிரி 2 பக்கமும் அடி வாங்கணும். அதுதான் இன்னைக்கு வந்து இந்த வாரம் அவரோட டாஸ்க். So I think a lot of times நம்ம வீட்ல இருந்து பார்த்து நம்ம சொல்றது வந்து as a reviewer I also have critiqued அவரோட play வந்து இது இன்னும் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம். பட் உள்ள போறவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் யுகேந்திரன் வந்து அவரோட மிகப்பெரிய பொறுப்பு என்னவா அவர் பார்த்திருக்காருன்னா I want to strike a balance between the big boss house and the small house. சோ ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும்னா எப்படி அந்த சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கணும். அதுதான் அவரோட நம்பர் 1 அவருக்கு மைண்ட்ல வச்சிருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அது வந்து சூப்பர்பா பண்ணிருக்காரு. He's done a fantastic job. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சண்டைலாம் வரல. நேத்து ஒரு prank தப்பா போனுச்சு. அது that's a different topic for later on, right? So நீங்க பாத்தீங்கன்னா so he's maintained that balance. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப தவறா பேசின மாயாவை கூட he's taken care of her. ஏன்னா அந்த பொண்ணு சிக்கன் சாப்பிடலன்ற போது அவளுக்கு வந்து முட்டை செஞ்சு கொடுங்க அப்படின்றது. So Maya and Purnima are the troublemakers in the house. We all know total disrespect for people and disregard for people's emotions, and they're totally insensitive. So I mean அவங்க காட்டப்படுற what they're projecting. They could be doing this for the show. Outside they could be totally different people. அது வந்து I want to put a disclaimer there. But இப்போ வந்து in the house வந்து they are rebel rousers. They are just troublemakers, right? So அப்படி இருக்கும்போது அவங்கள சமாளிக்கிறது பெரிய விஷயம். அந்த ஸ்மால் ஹவுஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா there are some people that need to be handled differently, and I think he's done a fantastic job. Maya has used derogatory terms. ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க. பூமர்ன்ற வார்த்தை வந்து derogatory term யூஸ் பண்ணிருக்காங்க. அவரை வந்து நிறைய அவர் முகத்தை பத்தி பேசுறது, பாடி ஷேமிங்கே பண்ணிருக்காங்க. அவரோட முகத்தை நீ தவறா நீ சொல்லி ஒரு பாட்டு எழுதுறேன்னா அது பாடி ஷேமிங். இதே ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆண் பண்ணி இருந்தா அது பெருசா வெளியில பேசியிருப்பாங்க. நிக்சனை காலால உதைக்கிறாங்க, இது வெளியில யாரும் பேசல. பிரதீப் வந்து விஜய் தூக்கி அடிச்சது நானே என்னோட ரிவ்யூல போட்டேன். பட் இந்த பொண்ணு வந்து அந்த நிக்சன் அத்தனை தடவை உதைச்சிருக்கா, அது வெளியில வரவே இல்லை. nobody spoke about it, right? So Maya is floating along, and I think she's got a lot of support from Kamal Haasan and team. That's what I believe, because அவர் கேட்ட கேள்விகள் சரியா அந்த பொண்ணை கேட்கல. அது கான்டென்ட்னு இவரே எடுத்து கொடுத்தாரு, கமல்ஹாசனே எடுத்து கொடுத்தாரு. அது அவங்க செஞ்சது எல்லாமே கான்டென்ட்காக அப்படின்னு. சோ அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கும், அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் கிணத்து தவளை மாதிரி தானுங்களே. இதுதான் என் உலகம், வெளியில என்ன பார்வைன்னு தெரியாது. So and Yugandran is someone who evaluates himself. நான் செய்யறது சரியா தவறா, இன்னைக்கு கேமரா முன்னாடி வந்து அது சொல்வாரு.
காலையில he has got this habit of saying good morning to the family. அவர் வந்து சொல்வார், நான் செய்யறது சரியா தவறான்னு எனக்கு தெரியலையே, நான் வந்து நல்ல எண்ணத்துல யாருக்குமே யாரும் ஹர்ட் ஆக கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல தான் நான் கேம் விளையாடி இருக்கேன். இது வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு தெரியல, பட் நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்னு கேமரா கிட்ட சொல்றாரு. சோ அவரோட எண்ணப்படி என்னன்னா, யாரையும் ஹர்ட் பண்ணாம வச்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இல்லாம. நீங்க பாத்தீங்கன்னா யுகேந்திரன் சம்மன் அவர் இருக்கிற இடத்துல வந்து சண்டைகள் வர்றது ரொம்ப கம்மி. இன்னொன்னு வந்து அவர் என்னையே சமாளிச்சுட்டாருங்க. அப்ப பிக் பாஸ்ல அவ்வளவு பேர் சமாளிக்கிறது பிரச்சனையே கிடையாது. என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? இதுக்கு மேல என்னால வந்து கேள்வியே கேட்காத மாதிரி ஒரு பதில வந்து சொல்லிட்டீங்க. அண்ட் இப்போ இந்த வீக் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வீக் வந்து சார் வந்து ரொம்ப கேப்டன் கூல் மாதிரி அப்படியே வந்து எல்லாத்தையும் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணிருந்தாரு. பட் இந்த லாஸ்ட் 2 டேஸாக வந்து வீடே வந்து ஒரு ரணகலமாக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி நேற்று இந்த ஃபுட்டு விஷயங்களில் வந்து சில ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அவங்க வந்து அஃப்கோர்ஸ் வந்து ட்ரிகர்டாக பேசினனால சாருக்கும் கொஞ்சம் கோவம் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து அவர் மாற்றிட்டார் அதை. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்பயுமே இந்த ஃபுட்டு விஷயத்தில் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் வந்து இந்த டைம் வந்து ஃபுட்டு வச்சே நிறையா ஒரு பிளாக்கிங் நடக்குது, ஒரு பிளாக்மெயிலிங் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ சார் வந்து அதை எப்படி நல்லா சமாளிச்சாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து என்ன வந்து இரண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னா, 2 விஷயம். ஒன்னு வந்து அந்த சிலிண்டர் எடுக்கிற டாஸ்க் ஒண்ணு, இன்னொன்னு வந்து இந்த சாப்பாடு விஷயம், இந்த பிராங்க். சோ அந்த சிலிண்டர் விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, when he went in he said that you see இப்ப கேப்டன்றது வந்து நியூட்ரலா இருக்கணும்ன்றது வந்து நம்ம எதிர்பார்ப்பு, கரெக்டா? ஏன்னா அவர் நியூட்ரலா இருந்து தான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்ப அந்த டாஸ்க் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய டாஸ்க் வந்து பிக் பாஸ் சொல்வாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து கேப்டன், நீங்க வந்து நடுவரா இருந்து நீங்க யாரு வின்னர்னு பாக்கணும். அப்ப அவர் நடுநிலைமையா இருந்து he made his decisions. Then it's a mind game, right? So now they said okay, என்ன இவ்வளவு போர் அடிக்குது, எங்களுக்கு சண்டை வேணும், சச்சரவு வேணும், அதுதான் பிக் பாஸ்ன்ற ஒரு முத்திரை இப்ப வந்தாச்சுல. சோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, கேப்டன் கிட்ட கேக்குறாங்க. கேப்டன் கிட்ட சொல்றாங்க, நீங்க விளையாடி ஆகணும், ஆனா you have to choose எந்த டீம்ல விளையாடணும்னு. So now he's coming in not as a captain, he's coming in as a contestant. So the privilege, அது not exactly அது பூனா பேனான்றது வந்து இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுல. சோ நீங்க பாத்தீங்கன்னா, நீ வந்து கேப்டன், அதனால நீ விளையாடியே ஆகணும், அது வந்து உனக்கு வந்து ஒரு ரூல் போட்டிருக்கோம். ஆனா நீ டீமோட விளையாடும் போது நீ டீமுக்காக தானே விளையாடணும், கரெக்டா? சோ இப்ப அவர் ஸ்மால் பாஸ் வீட்ல விளையாடினாருன்னா ஸ்மால் பாஸ்க்காக விளையாடணும், பிக் பாஸ்னா பிக் பாஸ். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்காக ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருந்து விளையாட போறேன்றது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அதுல வந்து எனக்கு தவறு தெரியல, கரெக்டா? So he goes in and he says, I want Vishnu out. நான் வீட்ல இருந்து நான் கிளாப் பண்ண, yes Yugandran, that's the way, go for it அப்படின்னு. ஏன்னா விஷ்ணு எடுத்துட்டு he goes in to play in that team to make sure that the team இங்க உள்ளவங்க வின் பண்ணாங்கன்னா இந்த டீம்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். So he plays for, he wants to do that, right? So he goes in there and he plays. அங்க வந்து மாயா says, oh your bias. You see, மாயா கத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அதான் சொன்னல, அந்த இதுதான் என் உலகம்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு செய்யறதுதான் சரியோ, இது கான்டென்ட்காக கமலே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த பொண்ணோட வந்து everybody is trying to be nice to her, everybody is trying to pamper her, everybody is acknowledging and they are actually internalizing and they say okay, இது வந்து சரியான behavior, it is not at all correctான behavior, it is not at all acceptable. நீங்க வெளி உலகத்துக்கு வந்து அந்த மாதிரி கேரக்டர் பாத்தீங்கன்னா you want to keep away, you don't want to be associated with them, right? So he goes in and he says, this is what Maya வந்து துள்ளி குதிச்சு இல்ல நீங்க பாயஸ் அப்படினோட split second he says, you know what, சரி அக்ஷயாவை தூக்குங்க, நான் உள்ள வந்து விளையாடுறேன். So when he goes in he says, okay, you know what, I'll be neutral. He goes in and plays, play பண்ணி small house win பண்றாங்க. ஆனா it just துரதிர்ஷ்டமாக அந்த கிளாஸ் உடைஞ்சிருது. கிளாஸ் உடைஞ்ச பிறகு what they are saying is, now இல்ல we have to restart the game, which is totally unfair, right? Big Boss எதுவுமே ஃபேரா நடந்தது கிடையாதுல. ஏன்னா you already got people injured, cuts இருக்குது, how can you ask for a restart? Actually the game நிறுத்தி இருக்கணும். You know, they didn't prioritize the participants, the contestants ஓட health. So when he comes out, அந்த நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் அவங்களுக்கு கேப் இருந்தது அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்ல. சோ அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பிக் பாஸ் வீட்ல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏன்னா அவர் போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் உங்களுக்காக விளையாட போறேன்னு சொல்லிட்டு தான் போறாரு. He'll tell Vishnu, right, I want to play for you all. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரேக் டைம்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது then he makes a decision, you know what, I want to play for that house, நான் இங்க இருந்து நான் வந்து உங்களுக்கு பாட்டில் கொடுக்கறேன் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி he plays for them, right?
சோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ணிடுறாங்க. சோ நான் 2 பேர் கேப்டன் சூஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த ரவுண்ட் வந்து he has to play because he wants to save his people from being nominated. சில பேர் வந்து கிளாஸ் வந்து half empty half full னு பாக்குறாங்க. You see big boss game வந்து it is not only about அவர் வந்து நல்லவர்ன்றது பதிவாயிடுச்சு. இந்த கேம்ல வந்து he decides this is going to be my strategy, right? and அவர் வந்து பூர்ணிமா கிட்டே விளக்கி சொல்வாரு, இங்க பாரு வந்து நீங்க எப்படி இருந்தாலும் நான் வந்து என்ன நீங்க வச்சு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி நீங்க வின் பண்ணீங்கன்னா என்னதான் நீங்க வச்சு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். So I decided that I will play for them. னு வந்து பூர்ணிமாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு லைவ் ஸ்ட்ரீமிங்ல. விஜய் வந்து ஆல்ரெடி ஒரு எல்லோ ஸ்ட்ரைக் வாங்கிட்டாரு. இருந்தாலுமே இந்த வாரமும் ஒரு வயலண்டான பிஹேவியர் வந்து இருந்தது அவர் சைட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து வீட்டில் பண்ணும்போது அது வந்து மற்றவங்களுக்கு டு யூ திங்க் அந்த ஒரு அன்சேஃப் ஃபீலிங் கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள? அதை நியாயப்படுத்திட்டு இருக்காங்களே. கூல் சுரேஷ் சொல்றாரு இந்த மாதிரி வயலண்டா விளையாடாதீங்கன்னு, யுகேந்திரன் கத்துறாரு, விசித்ரா சொல்றாங்க, கேட்கவே மாட்டாங்களே. அது வந்து அவன் தான் முதல்ல இரண்டு தரப்பு இருக்குது. முதல்ல பிரதீப் தான் வந்து விஜயோட கழுத்தை பிடிக்கிறாரு. So Vijay tries to come out of it. You see, I think he's got serious anger management issues. You know, I really feel that. So அது பிடிக்கும் போது கோவம் வர்றது இயல்பான விஷயம். யாரா இருந்தாலும் கோவம் வரும். Now you want to wrestle yourself out of that lock, right? So அவர் வெளியாகிறாரு. வெளியான பிறகு நீ என்ன செய்யற, கீழே விழுந்த பிரதீப்பை நீ தூக்கி ரெஸ்லிங் மாதிரி நீ அடிக்கிற. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பிரதீப் கழுத்தை பிடிச்சதும் தப்பு தான், அதுவும் தப்பு தான். ஆனா அவர் பிடிக்கும் போது உடம்ப பிடிச்சிருந்தா, கழுத்தை பிடிக்கும் போது அது சோக் பண்ணும். சோ யூ அதே தான் வந்து விஷ்ணுக்கு பண்ணுவாரு. விஷ்ணுக்கு ஐ திங்க் விஜய் will do it. So you know the Black Lives Matter அந்த கேம்பெயினை ஆரம்பிச்சது போலீஸ்காரர் வந்து ஒரு பிளாக் மேனோட கழுத்துல வந்து காலை வச்சு that's a deadlock, right? அதே மாதிரி இவர் கையை வச்சு பிளாக் பண்ணிருப்பாரு விஷ்ணுக்கு. And so they will most probably give him a yellow card for that and this, and they'll most probably take him out. And அத சொல்றாரு பிரதீப் சொல்வாரு, I like Pradeep. Okay, so Pradeep சொல்றாரு, I was about to ask. So ஆமாம், பிரதீப்போட கேம் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து முதல் வாரம் வந்து உள்ளே இருக்கவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியல, ஆடியன்ஸ்க்குமே என்னப்பா இது அப்படின்னா. ஆனால் 2வது வாரம்லேருந்து பிரதீப்கான சப்போர்ட் ஆடியன்ஸ் சைட்லேருந்தே வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அவரோட கேம்? ஏன்னா அவர் ஓப்பனாக ஸ்ட்ராட்டஜி சொல்லி விளையாடுறாரும் கூட. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது பிரதீப்போட கேம் பார்க்கும்போது? பிரதீப்போட ஃபர்ஸ்ட் டே ஆல்ரெடி என்னோட ரிவ்யூவில் நான் சொல்லிட்டேன், ஐ லைக் பிரதீப். I think he's going to be in the top 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேலயே சொல்லிட்டேன். Okay, top 2. Pradeep is very knowledgeable. He's very knowledgeable. Okay. But he has got times when he doubts himself. வெளியில எப்படி போகுது, என்னவா ஃபீல் பண்றாங்க, so he doubts himself. But he's very knowledgeable. நியாயமா விளையாடுறாரு. அவரோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வார்த்தை விட்டுறாரு. அந்த கிளாஸ் அது உடைஞ்சு விடும்போது நீங்க பாத்தீங்கன்னா யுகேந்திரனும் அங்க இருக்கிறாரு, பிரதீப்பும் அங்க இருக்கிறாரு, நிக்சன் அங்க இருக்காரு. அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினாரு பிரதீப். அவர் அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவர் வந்து பேசிடுறாரு. பட் இஸ் நாட் malicious, whereas மாயா இஸ் malicious. மாயாவோட கேரக்டர் இப்ப காட்டுற இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா வெரி malicious. நான் உன்னை வந்து காயப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்துல செய்யறது. பிரதீப் வந்து கோவத்துல பண்றது. இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. And I feel பிரதீப் should go far. அவர் நல்லா தான் விளையாடுறாருங்க. அவர் என்னங்க சாப்பாடு இல்லாம காலையில 6:30 மணிக்கு எழுந்திருக்கணும் பிக் பாஸ் ஸ்மால் வீட்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எழுந்திருக்கிற ஒரே ஆள் அவர் தான். மத்தவங்க யாரு எந்திரிக்கிறா சொல்லுங்க? எல்லாம் எந்திரிச்சு பெட்லயே படுத்து இந்த பிளாங்கெட்டை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த பையன் தான் வந்து வேலை செய்யறாரு, ரூல்ஸ் படி நடந்துக்கிறாரு. அவரை தூக்கி அடிச்ச பிறகு கூடங்க அவரு வாஸ் இன் a lot of pain and கால்ல ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அப்படியே 6:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து வேலைக்கு வந்து நிக்கிறாரு. So I like Pradeep. I think Pradeep வந்து there's a lot of misconception, loose talk விடுறாரு and all of that. We need to see below the layers. நம்ம சூப்பர்ஃபிஷியலா பார்த்தோம்னா அது வந்து ரெண்டுமே இருக்கும், நமக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இந்த சென்ஸ் நல்லவங்களை நம்ம கெட்டதா பாத்துருவோம், கெட்டவங்களை வந்து நம்ம நல்லவங்களா பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுலதான் நம்ம வந்து you must understand the nuances of the character. And I think for me Pradeep is my favorite more than Yugandran. ஸோ வந்து நான் என்ன கேட்க வந்தேன்னா, கண்டிப்பாக யுகேந்திரன் சாரோட கேமும் பிடிச்சிருக்குன்றதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்க பிரதீப் தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அவரோட கேம் தான் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரை தவிர இந்த கேமை புரிஞ்சுட்டு ஓரளவு நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா யார் வீட்டுக்குள்ள? Before that I go on to that. I say இப்போ வந்து யுகேந்திரன் and பிரதீப் வந்து ஃபைனல்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ஓட் வேணும் டு டிசைட். 2 பேரும் டாய், யார் வின் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் ஓட் போடணும் அப்படின்னா நான் பிரதீப் தான் போடுவேன்.
because Pradeep he needs the whole future. He needs the future ahead of him. யுகேந்திரன் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு யுகேந்திரன்ற பேர். உங்களோட எய்ம் என்ன? உங்களை வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னு நீங்க கரெக்டா ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. பட் பிரதீப் ஹஸ் காட், he wants to do movies, he wants to do a lot of things. அந்த பணத்தை வச்சு அவர் சித்திக்கு he wants to do a payback, right? அவர் கடந்து வந்த பாதை ரொம்ப கரடு முரடான பாதைங்க. அது வந்து நினைக்கிற லட்சக்கணக்கான பேர்ல கூட ஒருத்தர் கூட அந்த மாதிரி ஒரு பாதை இருந்திருக்காது. So I feel that he needs to make that his life has to open up more for him. He needs to be able to expand his horizons and do the things he wants to, right? Having said that, நீங்க பாத்தீங்கன்னா I like Vichitra's play. விசித்ரா ரொம்ப வார்த்தை தப்பா சொல்றாங்க. பிரதீப லூசு, கிராக், அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பட் அவங்க வந்து மாயா கிட்ட போய் எடுத்தும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ செய்யறது தப்புன்னு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மாயா வந்து போய் நீ நல்லா விளையாடுற, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்னு கிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. So she sometimes sends mixed signals. But எனக்கு வந்து விசித்ராவோட கேரக்டர் என்ன பிடிக்கும், அந்த புலம்புறது and all of that. I like cool Suresh. And I think if you take money out of the equation, Ravina is a very, very strong player. Fantastic. மாயாவோட வலையில விழாத ஒரே பொண்ணு ரவீனா. Everybody bites her bait, you know, except for Ravina, gives it to her and she's witty and she's good. But அவங்கள வந்து emotional suffocationல இருக்காங்க இப்போ. அந்த overwhelming love from money is suffocating her. இப்போ மணி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரவீனா ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டண்டா டே 1ல இருந்தே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாங்க. அண்ட் மணி அண்ட் ரவீனாவோட விஷயம் வந்து இருக்கா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல அவங்களும் இருக்காங்க, நம்மளையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து அவங்களோட நான் எதுவும் சொல்ல மேம், அதாவது வெளியேனா அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை எதுவும். ஸோ இந்த இமோஷனல் இம்பேலன்ஸ் வந்து ரவீனாவோட கேமை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Whatever the relationship that they have, it's immaterial. It's அவங்களோட personal life. நம்ம அங்க போக தேவையில்லை. But there is a very strong bond between the two of them. இப்ப இமோஷனல் சப்போர்ட்டுக்கு மணிக்கு ரவீனா இருக்காங்க, ரவீனாக்கு மணி இருக்காங்க. So they are they have one thing working for them, right? மத்தவங்க எல்லாம் இண்டிவிஜுவல்ஸா வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் இருக்குது. சோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரிவிலேஜ் இருக்குது of being each other's support. But இந்த சப்போர்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, மணி as I said, no, emotional suffocation னு சொல்வாங்க ஆங்கிலத்துல. When you find the love is overwhelming, controlling, you tell her what to do. அந்த பொண்ணு சாரி கேக்குறது, உட்கார்ந்து அந்த பையனுக்கு கால் நகம் வெட்டிட்டு இருக்கா. ஐஷு வந்து இப்ப ஸ்மால் ஹவுஸ்ல இருந்தபோது, ஸ்மால் பாஸ்ல இருந்தபோது அந்த ஒரு கேங்கோட இருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் வந்தப்புறம் வேற மாதிரியான ஒரு கேம் தெரியுது. சோ அவங்களோட கேம் பிளே நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள வரவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தேடலோட தான் வராங்க. எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்றதுக்காக தான் வராங்க. And Aishu வந்து ரெண்டு முறை I've noticed something that she said. She says that எனக்கு வந்து பிரதீப் சொல்லுவாங்க, எனக்கு வந்து anger management issues இருக்குது, don't provoke me. I don't know how many people notice that. I don't want that side of me to come out அப்படின்னு அவங்க சொல்றாங்க. Okay, இன்னொன்னு வந்து she'll say something else as well, something to the effect of அந்த கடந்து வந்த பாதையின் ஒரு டாஸ்க் அப்போ I have demons. You know what, I don't want to talk about it அப்படின்றாங்க. So I feel அவங்க பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது which she was not able to share. No, they don't have to share it with anybody. But அவங்க வந்து what I feel is that கொஞ்சம் முரணான விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்குது. She says that parents வந்து அவ ரேப் பாடுனா வந்து பிடிக்காது, அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. But I've seen the parents as very cool parents. அவங்க அம்மா வந்து அவளோட டான்ஸ் ஆடி இருக்காங்க டெலிவிஷன் and all. யுகேந்திரன் சார் வந்து ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் உள்ள இருந்து நீங்க வந்து பிக் பாஸ்க்குள்ள போகணும். அப்ப யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த ஃபயரோட நீங்க உள்ள போய் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல அவ்வளவு காலம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தாருன்னா பெட்டரா இருக்கும். சோ நாங்க 3 வாரம் சொன்னா 4 வாரம் விட்டு வச்சிருக்கோம்ல, அது போதும். Ariza Shirts and Trousers. Celebrate this festival season with Adyar Anandabhavan Sweets and Snacks. Deepavali collection Kodi, Magachiyum Kodi, the Chennai Silks. Let the celebrations begin.